அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். இன்றைக்கு மன அழுத்தத்தை எப்படி உடற்பயிற்சி நமக்கு குறைத்து கொடுக்கிறது? அதாவது மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கு நமக்கு உடற்பயிற்சி எந்தெந்த விதத்துல உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் இந்த காணொளியில. உடற்பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் நினைப்போம், "இது ரொம்ப கடினமா இருக்குமே! எனக்கு அதுக்கு நேரமே இல்லையே! எனக்கு டைமே இல்ல. என்னால உடற்பயிற்சி மேற்கொள்ள முடியாதே!" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் நம்ம நினைக்கலாம். எதனால பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கை முறை. நம்ம பணிக்கு போக வேண்டியிருக்கும். மற்ற வேலைகள் எல்லாம் நமக்கு இருக்கிறதுனால, இந்த உடற்பயிற்சி செய்வதற்கு நமக்கு நேரம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நெறைய நேரங்கள்ல நம்ம அத ஒத்தி வச்சுர்றோம். ஆனா, இந்த ஸ்ட்ரெஸ், இந்த மன அழுத்தத்த போக்குவதற்கு உடற்பயிற்சி நமக்கு மிகுந்த ஒரு உதவியான ஒரு காரணமா இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சின்னா நம்ம நினைக்கிற மாரி ரொம்ப கடினமான உடற்பயிற்சி எல்லாம் நம்ம மேற்கொள்ள வேண்டிய அவசியமே இல்ல. உதாரணத்திற்கு நம்மளுடைய வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் வெளியில மெதுவான நடைப்பயிற்சியை நம்ம மேற்கொள்ளலாம். அது பாத்தீங்கன்னா, எப்படி இந்த உடற்பயிற்சி எப்ப மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காலை வேளையில நம்ம இந்த உடற்பயிற்சியை நம்ம மேற்கொள்ளணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலை வேளையில எந்த சப்தமுமே இல்லாத இடத்துல நம்ம அமைதியா நம்மளுடைய மனச வேற எதுலயுமே நம்ம கவனம் செலுத்த விடாம, அந்த காலையில இனிமையாக எழுப்பக்கூடிய அந்த பறவைகளினுடைய ஓசைகள் கூட நம்மளுடைய மனதுக்கு நம்ம இதமா நம்ம ஃபீல் பண்ணலாம். அதே மாரி இயற்கையான காற்று, சரிங்களா? அந்த இயற்கையான காற்று தான் எந்த மாசு இல்லாத காற்று. அந்த காற்று வீசக்கூடிய அந்த காலை வேளையில நம்ம உடற்பயிற்சியை மேற்கொள்ளும்போது, நம்மளுடைய மன அழுத்தத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை, ஒரு வெளியேறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அதனால உடற்பயிற்சி கட்டாயம் நம்ம மேற்கொண்டு வந்தோம் அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பா நமக்கு மன அழுத்தத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். இன்னொன்னு இந்த உடற்பயிற்சி நம்ம இப்படி செய்துகிட்டே வரோம்னு வச்சுக்கோங்களேன், மெதுவான நடைப்பயிற்சியை மேற்கொள்ளலாம். அந்த நடைப்பயிற்சி பாத்தீங்கன்னா, அந்த நடைப்பயிற்சி மேற்கொண்டு இருக்கும் போதே ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, வேற ஏதாவதுல நம்மளுடைய எண்ணங்களை சிதற விட்டு கொண்டே இருப்பார்கள். அந்த கவலைகளே நினைத்து கொண்டே இருக்கும்போது மன அழுத்தத்திலிருந்து கட்டாயம் நமக்கு விடுபட முடியாது. அப்போ உடற்பயிற்சி மேற்கொள்ளும் போது, உதாரணத்துக்கு நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா, அந்த நடைப்பயிற்சி. நடைப்பயிற்சி மேற்கொண்டிருக்கும் போது நம்ம எதை குறித்து சிந்திக்கவே கூடாது. அப்போ நம்ம எதை குறித்தே சிந்திக்காம மெதுவான நடைப்பயிற்சியை மேற்கொள்ளலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம எதை குறித்து எண்ணாமல் இருந்தாலே நம்மளுடைய மன அழுத்தம் கண்டிப்பா நம்ம நம்ம குறைச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம சுற்றி நடக்கக்கூடிய காரியங்கள் அப்படியே வாட்ச் பண்ணிட்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நடக்கும்போது பாத்தீங்கன்னா, நம்ம கூட ஒரு சிலர் வாக் வருவாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மிதிவண்டியில போயிட்டு இருப்பாங்க. பாதசாரிகள் எத்தனையோ பேர் நம்ம கிட்ட இருந்து கடந்து போயிட்டு இருப்பாங்க. இவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம மைண்ட் பாத்தீங்கன்னா வேற ஒரு இதுல நமக்கு கவனத்தை செலுத்தும் போது நமக்கு இருக்கிற அந்த மன அழுத்தம் குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.